How many of you are really happy to listen to the word of the Lord this morning? நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 25 3ஆம் வசனம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. சேர்ந்து படிப்போமா? உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். Hallelujah. Thank you, Jesus. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இந்த காலை நேரத்தில் நாம் வெட்கத்தை குறித்து நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கும் யார் வெட்கப்பட்டு போவார்கள், யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க என்று சொல்லி நேற்று தினத்தில் பார்த்தோம். நேற்றைய தினத்தில் யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். ஆனால் யோசுவாவுடைய கூட்டத்திலே, யோசுவாவோடு இருந்த ஜனங்களிலே ஒருவன் தீட்டான காரியத்தை கொண்டு வந்து பாளையத்திலே வைத்ததின் நிமித்தமாக கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்திலே வர முடியவில்லை. ஆகான் நிமித்தமாக யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், நீ பயப்படாதிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த தீட்டான காரியம் வந்த பொழுது அந்த இடத்திலே அந்த வாக்கு தத்தம் செயல்பட முடியவில்லை. யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் தோல்வியை சந்தித்தார்கள், படும் தோல்வியை சந்தித்தார்கள். ஒரு சின்ன பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட வெட்டி கொன்று போட்டார்கள். அன்றைய தினம் 3000 பேர் மரித்து போனார்கள். யோசுவாவுக்கு ஒரே ஆச்சரியம், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தாரே, ஏன் நான் தோல்வியை சந்திக்கிறேன் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக அவன் அழுது காலையிலிருந்து சாய்ந்த வரைக்கும் அழுகிறான். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த தோல்வி? why I am facing this failure in my life? இன்னைக்கு நீங்கள் பல முறை நீங்கள் முயற்சி செய்தும் தோல்வியை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பல முறை நீங்கள் ஒரு காரியத்தில் வெற்றிக்காக நீங்கள் தேடும் பொழுது தோல்வியை மாத்திரம் பார்க்குறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ஹல்லேலூயா. இந்த வெட்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்காய் வெட்கம் கிடையாது. வெட்கமானது கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களுக்கும் துரோகம் செய்கிறவர்களுக்கும் தான் வெட்கம். கர்த்தரை விட்டு விலகி போகிற சந்ததியார் வெட்கப்பட்டு போகிறார்கள். வேதத்திலே யாக்கோபு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் அநேகருக்கு தெரியும். ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றான். இந்த யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன் சகோதரனுக்கு பயந்து விலகி ஓடுகிறான். போகும்பொழுது வெறும் கோலை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது ஒரு இடத்திலே வரும்பொழுது அவன் களைத்து போனவனாய் அவன் ஒரு இடத்திலே ஒரு கல்லை எடுத்து அங்கே உறங்குகிறான். அன்று இரவு அவனுக்கு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். வானம் திறக்கப்படுகிறதையும் ஏணியானது வானத்திலிருந்து கீழே வைக்கப்படுகிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாயும் இறங்குகிறவர்களாயும் இருக்கிறார்கள். அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசுகிறார். நான் உன் தகப்பனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபினிடத்திலே ஒன்றுமே இல்லை. தன்னுடைய அண்ணனுக்காக பயந்து ஓடுகிறான். ஏனென்றால் ஆபிரகாமுடைய சந்ததியிலே பார்த்தால் காயின் ஆபேலை கொன்று போட்டிருக்கிறான். காயின் மூத்த மகன் இளைய மகனை கொன்று போட்டிருக்கிறான். இப்பொழுது அதே ஒரு தொடர்ச்சியாக ஏசார் யாக்கோபை கொன்று போட வகை தேடுகிறான். ஆனால் யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். இந்த யாக்கோபு லாபானிடத்திலே போய்
20 வருஷம் வேலை செய்கிறார். முதல் 7 வருஷம் லேயாளுக்காகவும், அடுத்த 7 வருஷம் ராகேலுக்காகவும், அடுத்த 6 வருஷம் தன்னுடைய சம்பளத்துக்காக வேலை செய்கிறார். இந்த யாக்கோபு ராகேலை நேசித்ததை விட, லேயாளை நேசித்ததை விட ராகேலை அதிகமாய் நேசிக்கிறார். 14 வருஷம் வேலை பார்த்தது ராகேலுக்காக. நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன் தெரியுமா? அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த ராகேலை குறித்து. இந்த ராகேல் மிகவும் அழகுள்ளவளாய் இருந்தால் இந்த ராகேலுக்காக யாக்கோபு லாபானிடத்திலே ஒரு பணமும் இல்லாமல் 14 வருடம் வேலை பார்க்கிறார். முதல் 7 வருடம் வேலை பார்த்தது ராகேலுக்காகத்தான். ஆனால் லாபான் லேயாளை திருமணம் செய்து வைத்து விட்டார். காரணம், மூத்த மகள் இருக்கும் பொழுது இளைய மகளை திருமணம் செய்து கொடுப்பது எங்களுடைய கலாச்சாரம் இல்லை என்று சொல்லி. இப்பொழுது இந்த கலாச்சாரத்தின்படி யாக்கோபு கீழ்ப்படிந்து மறுபடியும் என்ன பண்ணுகிறான்? அடுத்த 7 வருடமும் லாபானுக்கு வேலை செய்கிறான். இப்பொழுது 14 வருடம் முடிகிறது. யாக்கோபு ராகேலை திருமணம் பண்ணுகிறான். இப்பொழுது யாக்கோபுக்குரிய செல்வத்திற்காக அவன் அடுத்த 6 வருடம் வேலை பார்க்கிறான். அப்பொழுதுதான் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறான். கர்த்தர் யாக்கோபோடு சொல்கிறார், யாக்கோபே, நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன, உன் தகப்பனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துக்கு, அந்த கானான் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது யாக்கோபு எடுத்து கொண்டு போகிறான். இந்த தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது யாக்கோபினுடைய தான் நேசித்த ஒரு மனைவி ராகேல், ராகேலின் தகப்பனாகிய லாபானுடைய சில விக்கிரகங்களை எல்லாம் திருடி கொண்டு அவள் வந்து விடுகிறாள். யாக்கோபு போகும் பொழுது கர்த்தர் சொன்னதை கேட்டு போகிறான். ஆனால் யாக்கோபோடு கூட சில விக்கிரகங்களும் வருகிறது. நல்லா கவனிங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்னது வெறும் ஒரு துவக்க உரைதான். இதற்கு அப்புறம் தான் இருக்கிறது. உண்மையாகவே கர்த்தர் யாக்கோபை எப்படி சந்தித்தார், யாக்கோபை எப்படி ஆஸ்வதித்தார், ஏன் யாக்கோபின் வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல தோல்விகள், பல குழப்பங்கள். இந்த ராகேல் யாக்கோபை நேசித்தால், யாக்கோபும் ராகேலை நேசித்தால், ஆனால் ராகேலுடைய நேசம், ராகேலுடைய எண்ணம் எல்லாம் அவள் வணங்கி கொண்டிருந்த விக்கிரகத்தின் மீது இருந்தது. இந்த லாபான் யார் தெரியுமா? இந்த லாபான் தேராகு எனப்பட்டவனுடைய பேரன். இந்த லாபானுக்கு தேராகுடைய விக்கிரகத்தினுடைய காரியங்கள் லாபானுக்கு வணங்கி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் விட்டு வந்தார் தெரியுமா சில விக்கிரகங்கள், அந்த விக்கிரகங்களை இந்த லாபான் வணங்கி கொண்டிருக்கிறான். இந்த லாபான் வைத்திருந்த விக்கிரகங்களை இந்த ராகேல் அதை எடுத்துக்கொண்டு தன்னோடு சேர்ந்து வருகிறார். 7 நாள் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வராங்க. இப்பொழுது லாபானுக்கு தெரிய வருகிறது, யாக்கோபு தன்னுடைய பேர பேத்திகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் மற்றும் விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டான்னு சொல்லி. இப்பொழுது யாக்கோபை கொலை செய்வதற்காக லாபான் புறப்பட்டு வருகிறான். கர்த்தர் லாபானோடு பேசுகிறார், நீ யாக்கோபோடு தீமையான ஒன்றையும் பேசாதே, நன்மையானதை பேசு. கர்த்தர் லாபானை எச்சரிக்கிறார். யாக்கோபு இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டான் என்று சொல்லி லாபான் வந்து யாக்கோபிடத்தில் கேட்கிறார், நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? நீ சொல்லியிருந்தா உனக்கு மேலத்தாளத்தோடு அனுப்பியிருப்பேனே, பின்ன ஏன் எனக்கு இது செய்தாய்? நீ போனது போனாய், என்னுடைய தெய்வத்தை ஏன் எடுத்துக்கொண்டு போனாய் என்று சொன்னதும் யாக்கோபுக்கு கோபம் வந்துவிட்டது. யாக்கோபு சொல்கிறார், உங்களுடைய தெய்வம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுது லாபான் ஒரு கூடாரமாய் போய் தேடும் பொழுது இந்த தெய்வத்தை, இந்த விக்கிரகத்தை ராகேல் வைத்திருப்பதை லாபான் உணராதிருந்தான். ராகேல் இந்த விக்கிரகத்தை ஒட்டகத்தின் சேனை என்று சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கு மீது ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க அரபு தேசத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தின் மீது சவாரி செய்கிறவர்களுக்கு ஒட்டகத்தினுடைய முதுகு கொஞ்சம் வளைவா இருப்பதினாலே அதன் மீது உட்காருவதற்காக ஒரு சேனை வைப்பாங்க, ஒட்டக சேனை. அந்த சேனையின் கீழே இந்த விக்கிரகத்தை எல்லாம் வைத்து அந்த சேனைக்கு மேலே இந்த ராகேல் உட்கார்ந்து கொள்கிறாள். பாருங்க, ராகேல் எந்த அளவுக்கு அவள் அந்த விக்கிரகத்தின் மீது ஆர்வமாகவும் அந்த விக்கிரகத்தின் மீது பற்றுதலாகவும் இருக்கிறார் பாருங்க. லாபான் வந்து தேடுகிறார். லாபான் கேட்கிறார், ஏன் என் விக்கிரகத்தை கொண்டு போனா, ஏன் என்னுடைய தெய்வத்தை கொண்டு போனா என்று சொல்லி. ராகேலுக்கு இப்பொழுதும் தகப்பனிடத்திலே கொடுக்க மனதில்லை, தன்னுடைய அப்பாவிடத்திலே கொடுக்க மனதில்லை. இருதயத்திலே விக்கிரகத்தை வைத்து கொண்டு அதற்கு மீதும் என்ன பண்ணுவார், ஏறி உட்கார்ந்து கொள்கிறாள். சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையில
சில காரியங்களை நீங்கள் இருதயத்திலே வைத்து இப்பொழுது அந்த விக்கிரகம் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. எது உங்களுக்கு விக்கிரகமாய் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்களோ அந்த விக்கிரகம் இப்பொழுது அந்த விக்கிரகத்தின் மீது நீங்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. முதலாவது உங்கள் கையில் இருந்துச்சு விக்கிரகம், ராகேலுடைய கையில் இருந்துச்சு, ராகேல் கொண்டு வந்த பொருள்களுக்குள்ளே இருந்துச்சு. இப்பொழுது ராகேல் அந்த விக்கிரகத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அப்படி என்றால் என்ன? இந்த விக்கிரகம் எனக்குரியது என்று சொல்லி ராகேல் சொல்லுகிறாள். இந்த விக்கிரகத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன், இந்த விக்கிரகம் என்னோட சரீரத்தோட சரீரமாய் மாறிவிட்டது. யாக்கோபு ராகேலை மிகவும் நேசித்தார். யாக்கோபு ராகேலுக்காக 14 வருஷம் வேலை பார்த்தார். ஆனால் ராகேலுடைய இருதயம் யாக்கோபை உண்மையாய் நேசித்திருந்தால் யாக்கோபுடைய தெய்வத்தையும் நேசித்திருக்கும். Can someone say hallelujah? Hallelujah. ஆனால் யாக்கோபுடைய இருதயம் ராகேலை சுற்றி இருந்தது. ராகேலின் இருதயம் விக்கிரகத்தை சுற்றி இருந்தது. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார், உங்களுக்காக பல பாடுகளை பட்டார், உங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் மிகவும் நேசித்தார் நம்மை. யாக்கோபு ராகேலை நேசித்தது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியை நேசிக்கிறார். தம்முடைய மனவாட்டிக்காக மனிதனாய பூமியிலே வந்தார். ஆனாலும் மனவாட்டியாகிய நாம் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு, ஏதோ ஒரு அருவருப்பை செய்து கொண்டு, ஏதோ சில காரியங்களில் நாம் அகப்பட்டு கொண்டு, ஆரம்பத்திலே கைகளிலும் பையிலும் வைத்துக் கொண்டிருந்த விக்கிரகம் இன்றைக்கு உங்கள் இருதயத்திற்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டு உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த விக்கிரகம் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறீங்க, கர்த்தர் சொல்கிறதை செய்கிறதில்லை. யாக்கோபு லேயாளுக்காக இல்லை, ராகேலுக்காக தான் 14 வருடம் வேலை செய்கிறான். யாக்கோபுக்கு திருமணம் ஆகிட்டு என்று சொல்லி அவன் வெளியே வந்திருக்கலாம். இல்ல, தான் நேசித்த ராகேலுக்காக மறுபடியும் 7 வருஷம் வேலை பார்க்கிறான். வேதம் சொல்கிறது அந்த 7 வருஷம் யாக்கோபுக்கு மிகவும் எளிதாக போய்விட்டதா. ஏனென்றால் ராகேல் மீது கொண்ட அன்பு நிமித்தமாக யாக்கோபுக்கு அவன் செய்த பட்ட கஷ்டம் எல்லாம், வேலையெல்லாம் பெரிதாய் தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே 14 வருஷம் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முயற்சி செய்து அதையும் செய்து முடித்த ஒருவர் யாக்கோபு தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாக்கோபு அவ்வளவு நேசிக்கிறார் ராகேலை. ஆனால் ராகேலுக்கு யாக்கோபின் தெய்வத்தின் மீதும் யாக்கோபின் மீதும் பற்றில்லை. யாக்கோபின் உடைய தெய்வத்தை நேசிக்கவும் இல்லை. மாறாக தன் விக்கிரகத்தை, தான் வணங்கி கொண்டிருந்த விக்கிரகத்தை திருடி கொண்டு அதை எடுத்துக்கொண்டு யாக்கோபோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சில பேர் வைத்திருப்பீங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்க உங்களோட நல்லா பழகியிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே சில விக்கிரகங்கள் இருக்கும், அவர்களுக்குள்ளே சில தீட்டான காரியம் இருக்கும். அந்த தீட்டான காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ஹல்லேலூயா, அந்த தீட்டான காரியங்களை அவர்களோடு கூட வைத்திருப்பார்கள். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். இந்த லேயாள் யாக்கோபுக்கு துரோகம் செய்கிறாள். தேவ ஜனமே, இன்றைக்கு நாமும் ராகேலை போல இருக்கிறோமா? ராகேலை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நம்மை உடுத்து வைத்து நம்மை தப்பு வைத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குழந்தைகளையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் பாதுகாக்க உண்மையுள்ளவர். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்திலே ராகேலை போல நாம் இருதயத்திலே விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த விக்கிரகமானது உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் நாம் தியானிக்கிறோம் தெரியுமா? இந்த வெட்கத்திற்கு முதல் காரணம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. The Bible clearly says there is no God. I am the only one God. கர்த்தர் சொல்கிறார், என்னையன்றி வேற தேவன் இல்லை, என்னையன்றி உனக்கு ஒரு விக்கிரகத்தை செய்யாத என்று சொல்லி யார் யாரெல்லாம் விக்கிரகத்தை வணங்குறாங்களோ அவர்கள்
கர்த்தருடைய பிரசனத்திலிருந்தும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்தும் அவர்கள் துண்டாக்கப்படுகிறார்கள். இந்த விக்கிரகம் மோசமானது. இந்த விக்கிரகத்தை வணங்குவதனாலே கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வராது. இந்த விக்கிரகத்தை வணங்கும் பொழுது, இந்த விக்கிரகத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, விக்கிரகம் என்று சொன்னால் அது ஒருவேளை உங்க மொபைல் போனா இருக்கலாம், நீங்க நேசிக்கிற ஒரு நபரா இருக்கலாம், அல்லது கர்த்தர் விட சொல்லுகிற சில பழக்க வழக்கங்களா இருக்கலாம். விக்கிரகம் என்று சொல்வது உங்கள் இருதயத்திற்கு தேவையான ஒன்று, உங்களுடைய இருதயத்தை விட்டு பிரிக்க முடியாததாக ஒன்று இருக்கலாம். விக்கிரகம் என்று சொல்வது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் மனிதனுக்கோ அல்லது வேற எதற்கோ ஒரு காரியத்தில் கொடுத்து கொண்டிருக்கலாம். ராகேலை நேசித்த யாக்கோபுக்கு ராகேல் உண்மையா இருக்கவில்லை, மாறாக தான் வணங்கி கொண்ட விக்கிரகத்துக்கு ராகேல் உண்மையா இருக்கிறாள். இன்னைக்கு நீங்களும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்காக சிலுவையில, எனக்காக சிலுவையில வந்து மரித்த தேவனுக்காக, கர்த்தருக்காக வாழாமல் உலகத்தில் உள்ள ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் சில நேரங்களிலே நாம் கர்த்தரை தேடுகிறேன், நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு வெற்றி வரல, தோல்விதான் வந்துட்டு இருக்கு. இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ராகேலை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு முன்பாக இருந்த சில விக்கிரகங்களுடைய காரியங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறதா? சில ஜாதி பார்க்கிறவர்களா இருக்கிறீங்களா? சடங்கு செய்றீங்களா? இயேசு கிறிஸ்துவை அறியாத பொழுது நீங்கள் ஜாதி பார்த்தீங்க, சடங்கு பார்த்தீங்க, நாள் பார்த்தீங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சாங்கியங்களை பார்த்தீங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். இன்னும் ஏன் நாள் பார்க்குறீங்க? இன்னும் ஏன் கேலண்டரை பார்க்குறீங்க? இன்னும் ஏன் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறீங்க? இன்னும் ஏன் காரியங்களை புறஜாதியாரை போல செய்து கொண்டிருக்கிறோம்? வாய் அப்பொழுது விக்கிரகம் இருக்கிறது அல்லவா நமக்குள்ளே. எப்படி கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார்? எப்படி கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார்? வெற்றி என்று சொல்வது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நீ வெட்கப்படாதிருப்பா என்று சொல்வது வேதம் சொல்லுகிறது. யோவேல் 2:27 என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 சொல்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. 2 முறை கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், ஜெப வாழ்க்கையில இருக்கட்டும், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்திலா இருக்கட்டும், ஏதோ ஒன்று உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ண உட்காரும் பொழுதுதான் உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும், அல்லது டயர்டா இருக்கும், தூக்கம் வரும். சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் யூ. எது என்று இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்கள். யோசுவாவின் வாழ்க்கையில வெற்றி மாத்திரம் இருந்தது, ஆனால் ஒரு ஆகான் நிமித்தமாக, ஆகான் யோசுவா கிடையாது, யோசுவாவோடு கீழே இருந்த ஜனம், ஆனால் ஒரு ஆகான் நிமித்தமாக பாளையத்திலே அவர்கள் இருந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. அவர்கள் யுத்தத்திற்கு போகும்பொழுது கர்த்தர் முன்பாக போகவில்லை. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய கணவரோ, உங்கள் மனைவியோ யாராவது கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்காங்களா பாருங்க. யோசுவா கரெக்டாக தான் இருக்காரு, ஆனால் யோசுவாவுக்கு கீழே இருந்த, யோசுவாவுடைய அரவணைப்புக்குள்ள இருந்த, யோசுவாவின் பாதுகாப்புக்குள்ள இருந்த, யோசுவாவின் லீடர்ஷிப் கீழே இருந்த இந்த ஆக்கான் பாவம் செய்தது நிமித்தமாக யோசுவாவுக்கும் அடி விழுகிறது. இன்னைக்கு நீங்க நல்லா ப்ரேயர் பண்றீங்க, உங்க ஹஸ்பண்டுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க நல்லா ப்ரேயர் பண்றீங்க, உங்க மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது விக்கிரகத்தின் காரியங்கள் இருக்கிறதா? உலகத்தின் காரியங்கள் இருக்கிறதா? உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே என்று பக்தன் பாடுகிறார். பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த விக்கிரகத்தினுடைய வாசனை கூட இருக்கக்கூடாது. சில நேரங்களிலே சில கடைக்கு நான் போக மாட்டேன், பெரிய விக்கிரகத்தை வைத்திருப்பாங்க, எனக்கு அந்த கடைகளை போய் எனக்கு சாப்பிடுவதற்கு எனக்கு தோணவே தோணாது. பசி இருக்கும், ஆனால் விக்கிரகத்தை வாசல் முன்னாடி வச்சிருப்பாங்க, பெரிய கடையா இருக்கும், அந்த கடையுடைய பெயர் விக்கிரகத்தின் பெயரா இருக்கும்.
நான் நிஜமாலுமே சொல்கிறேன், எனக்கு அந்த கடைக்குள்ளே போக எனக்கு பிடிக்காது. சில நேரத்தில் எனக்கு அருவருப்பாக இருக்கும். பில்லிங் பண்ணும்போது கடைக்குள்ளே போகும்போது நான் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் பில் பண்ணும்போது பார்த்தா விக்கிரகத்தினுடைய காரியத்தை வைத்திருப்பாங்க. எனக்கு அங்கேருந்து எனக்கு பில் பே பண்ண கூட கஷ்டமாக இருக்கும். எனக்கு குயிக்காக நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை நான் பே பண்ணிவிட்டு நான் திரும்பி வந்து பார்க்காம வந்துட்டே இருப்பேன். அருவருப்பு உங்களுக்குள்ளே வர வேண்டும். சில நேரத்திலே விக்கிரகத்தினுடைய காரியங்கள் சாதாரணது போல இருக்கும். ராகேல் செய்தது சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் நான் மெசேஜ் முடிக்கல. ராகேல் செய்தது சாதாரண விஷயம் அல்ல. ராகேலுடைய காரியம் யாக்கோபை பாதித்தது. எப்படி பிரதர் பாதிச்சிச்சு யாக்கோபை? How it is affecting Jacob's life. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 12 குமாரர்கள் இருந்தாங்க. யாக்கோபுக்கு ஒரு குமாரத்தி இருந்தாங்க. யாக்கோபுக்கு ஒரு குமாரத்தி, அவர்களுடைய பெயர் தீனாள். இந்த தீனாள் ஷெக்கிம் மனிதனாலே, சீகேம் மனிதனாலே ஒருவனாலே தீட்டுப்படுத்தப்பட்டாள். தீனாள் சுற்றி பார்க்க போறாங்க தேசத்தை. அப்பொழுது ஒருவன் தீனாளை கொண்டு போய் தீட்டுப்படுத்துகிறான். இது நிமித்தமாக தீனாளுடைய சகோதரர்கள் அந்த மனிதர்கள் எல்லாரையும் கொன்று போடுகிறாங்க நயவஞ்சகமாக. இப்பொழுது யாக்கோபு பயப்படுறாரு. நீங்க என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரீங்க என்று சொல்லி அழுகிறாரு. அவர் கதறாரு. யாக்கோபு எடுத்து இருக்கிறது கொஞ்சம் ஜனங்கள். இந்த 2 பேர் போயிட்டு அங்க இருக்கிற எல்லா ஆண்களையும் கொன்று போடுறாங்க. தீனாலையும் அழைத்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்க சமரசம் பேச வந்தாங்க. சமரசம் பேசி முடிச்சுட்டாங்க. உடன்படிக்கை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் இவர்கள் செய்த தவறினாலே யாக்கோபு பயந்து நடுங்கி கொண்டு நிற்கிறார். என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் எல்லாரையும் கொன்று போட்டு விடுவாங்களே இந்த ஜனங்கள், பக்கத்தில் இருக்க ஊர்க்காரங்களாம் தெரிஞ்சாங்கன்னா என்னை வந்து கொன்று போட்டு விடுவாங்களே என்று சொல்லி. சில நேரத்தில் விக்கிரகம் இருக்கும் பொழுது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனை முடிச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனை வரும். யாக்கோபுக்கு இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு வெளியே வராரு. வெளியே வந்தா பார்த்தா இன்னொரு பிரச்சனை. தன்னுடைய மகளை தீட்டுப்படுத்தி தன்னுடைய மகளை கெடுத்து போடுறாங்க. யாக்கோபுடைய மனசு எவ்வளோ உடஞ்சிருக்கும். ஒரு பக்கம் மகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, இன்னொரு பக்கம் தன்னுடைய 2 பிள்ளைகளும் இப்படி போய் செய்துட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக மற்ற ஜனங்கள் எல்லாம் அழித்து விடுவாங்க. பயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விக்கிரகம் இருக்கும் பொழுது பயம் மாத்திரம் தான் இருக்கும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன நடக்குமோ, அடுத்த நேரம் என்ன நடக்குமோ என்று சொல்லி we will be constantly in fear. we will be constantly kept in fear. ஏதோ ஒரு விஷயத்திற்காக நாம் பயந்து கொண்டே இருப்போம். வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. யாக்கோபு வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷத்தையும் மறந்திருந்தார். ஏன் தெரியுமா? ராகேலுக்குள் இருந்த விக்கிரகம், ராகேல் ஒளித்து வைத்திருந்த விக்கிரகம் யாக்கோபுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்தது. இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற விக்கிரகம், உங்க இருதயத்தில் இருக்க விக்கிரகம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரவேண்டிய ஆசீர்வாதம் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தர் யாக்கோபுடைய சொப்பனத்தில் பேசுகிறார். நீ எழுந்து நான் தரிசனமான பெத்தேலுக்கு போ. பெத்தேல் என்று சொல்வது அது தேவனுடைய வாசல், கர்த்தருடைய வீடு. அது கர்த்தர் தரிசனமான இடத்திலே யாக்கோபு மறுபடியும் போகும்போது சொல்கிறார், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வத்தை எல்லாம் கலைத்து போடுங்கள் என்று சொல்லி எல்லா ஜனங்களிடத்தில் இருக்க அந்நிய தெய்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க. எடுத்துக்கொண்டு வந்து யாக்கோபு இடத்துல கொடுக்குறாங்க. யாக்கோபு அதை எல்லாம் கட்டி ஒரு மரத்திற்கீழே புதைத்து வைக்கிறார். இப்பொழுது யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது வேதம் சொல்கிறது, யாக்கோபை தொடாதபடிக்கு யாக்கோபை சுற்றிலும் இருந்த தேசத்தாருக்கு பயம் உண்டாயிற்றாம். விக்கிரகம் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போகும் பொழுது உங்களை ஒருவனும் தொட முடியாது. உங்களை குறித்ததான பயம் உண்டாகும். நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை வைத்திருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் உங்களை பார்த்து ஜனங்கள் பயப்படுவார்கள். உங்களை குறித்த ஜனங்களுக்கு பயம் உண்டாகும். இதுவே யாக்கோபு சொன்னதை கீழ்ப்படியாமல் ராகேல் இன்னும் விக்கிரகத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் யாக்கோபோடு கூட கர்த்தர் வந்திருக்க முடியாது. யாக்கோபுடைய சந்ததி அந்த இடத்தில் அழிக்கப்பட்டிருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன். யாக்கோபு சொன்னதை எல்லாரும் கீழ்ப்படிந்த விக்கிரகங்களே கொண்டு வராங்க. அது எல்லாம் ஒரு மரத்திற்கீழே புதைத்து வைத்ததும் அவர்களை சுற்றிலும் உள்ள தேசத்திலே பயம் உண்டாயிற்று.
யாரும் பின்தொடரவில்லை யாக்கோபை. யாக்கோபுடைய 2 குமாரர்கள் ஒரு தேசத்தில் உள்ள ஆண்களை எல்லாம் அழித்து போடுறாங்க. இவர்களை விட்டு விட்டா நம்மளையும் அழித்து போடுவாங்க சொல்லி நினைச்சிருக்க மாட்டாங்களா பக்கத்தில் உள்ளவங்க? ஆனால் வேதம் சொல்கிறது ஒருவரும் யாக்கோபை பின்தொடரவில்லை. இப்பொழுது கர்த்தர் யாக்கோபோடு கூட மறுபடியும் பெத்தேலிலே பேசுகிறார். பெத்தேல் என்று சொல்வது வானத்தின் வாசல். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெத்தேல் இருக்கிறது. அந்த பெத்தேல் எது தெரியுமா? கர்த்தரை முகமுகமாய் சந்திப்பதற்கான ஒரு தனிப்பட்ட இடம். உங்கள் இருதயத்தில் இருக்க விக்கிரகத்தை விட்டுவிட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறதான ஒரு இடம். உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான காரியங்களை எல்லாம் புதைத்து விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிற நேரம் அது பெத்தேலா இருக்கும். கர்த்தர் தரிசனமான இடத்திற்கு யாக்கோபு வந்தபோது கர்த்தர் யாக்கோபை ஆஸ்வதித்தார். கர்த்தர் யாக்கோபை ஆஸ்வதிக்கிறார். தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வேதம் சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நாம் சில நேரத்திலே கர்த்தருக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் உயிரையும் கொடுத்துட்டாரு, ஜீவனை கொடுத்துட்டாரு, பூமியெல்லாம் நமக்கு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இன்னும் கர்த்தரை நாம் இன்னும் நம்ப மாட்டோம். அது பேர் என்னது? துரோகம். துரோகம் என்று சொல்வது நேசித்து நம்ப வச்சு முதுகில குத்துறது தான் துரோகம். துரோகத்தை செய்கிறதுக்கு சமமா இருக்கிறது. துரோகம் செய்கிறவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. அவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், இவனுக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு சொல்றாங்க. துரோகத்தினுடைய அடையாளம் நம்ப வைத்து ஒன்னா பழகி எல்லாமே பெற்றுக்கொண்டு முதுகில குத்துறது தான் துரோகம். இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாமே செய்துட்டாரு. ஆனால் ஒரு நாளும் அவர் தண்டிக்க மாட்டுறாரு. கிருபையா மன்னிச்சுட்டே இருக்காரு. என் மகன் வந்துடுவான். நாம் என்ன சொல்றோம்? என்னுடைய பலவீனம் கர்த்தருக்கு தெரியும், என்னை பற்றி கர்த்தருக்கு தெரியும், இதை விட்டு என்னால் வர முடியாதுன்னு தெரியும், நான் இதில் மாட்டிக்கிட்டேன், அதனால இதை விட்டு நான் வெளியே வர முடியாது, இந்த விக்கிரகத்தை நான் கொண்டு வந்துட்டேன் கூடவே, இப்போ இந்த விக்கிரகத்து மேலே ஏறி உட்கார்ந்து நான் என்ன பண்ணுறேன், ஆளுகை செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி ராகேலை போல பேசி கொண்டிருக்கிறோம். ராகேல் வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா? ராகேலை யாக்கோபுக்கு தெரியாது ராகேல் தான் விக்கிரகத்தை வைத்திருக்கான்னு சொல்லி. யாக்கோபு சொல்றாரு, இந்த விக்கிரகத்தை யார் வைச்சிருக்காங்களோ அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. ராகேல் பெத்தேலுக்கு வரும் பொழுது ராகேல் மரித்து போகிறார்கள். தேவச்சனமே, நேற்று தினத்தில் பார்த்தோம், ஆகான் அவன் பாபிலோனிய சால்வையும் வெள்ளியையும் பொன்னையும் தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து வைத்தது நிமித்தமாக ஆகானும் அவன் குடும்பமும் அவன் பிள்ளைகளும் ஆடுகளும் மாடுகளும் கற்குவியல் ஆக்கப்பட்டு பாளையத்திற்கு புறமே தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் கர்த்தரை விட்டு தூரம் போவதனாலே, விக்கிரகத்திற்கு நாம் வணங்கி கொண்டிருப்பதினாலே கர்த்தருடைய பிரசன்னமாகிய பரலோகத்தை விட்டு நரகத்திலே தள்ளப்படுவோம். அது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இடம் இல்லை. அது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி வைத்திருக்கிறார். பிள்ளை அல்லாதவன், கர்த்தருக்கு பிள்ளையா இராதவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க முடியாது. அதனாலே அவன் பாளையத்திற்கு புறம்பை தள்ளப்படுகிறான். யாக்கோபுக்கு ஒன்றுமே புரியல. தான் நேசித்த மனைவி 14 வருடம் அந்த மனைவிக்காக வேலை பார்த்து திருமணம் செய்தான். ஆனால் ராகேலுடைய இருதயம் யாக்கோபை நேசிக்கிறதிலே தடுமாறிவிட்டது. ராகேலுடைய இருதயம் விக்கிரகத்தின் மீது இருந்தது. ராகேல் நினைத்திருந்தால் தன்னுடைய கணவருடைய அன்பை குறித்து நினைத்து விக்கிரகத்தை அப்படியே வைத்துவிட்டு, இந்த விக்கிரகம் எனக்கு ஒண்ணுமே செய்யல, என் கணவர் என்னை நேசிக்கிறார், என் கணவர் என்னை 14 வருடம் இப்படி என்னை நேசித்து எனக்காக வேலை செய்து திருமணம் செய்திருக்கார் என்று சொல்லி ராகேல் நினைத்திருக்கலாம். ராகேலுக்கு ஆசையெல்லாம் விக்கிரகத்தின் மீது. இன்னைக்கு நம்முடைய ஆசையெல்லாம் உலகத்தின் மீது இருக்கிறதா? பணத்தின் மீது இருக்கிறதா? புகழின் மீது இருக்கிறதா? அநித்தியமான சந்தோஷத்தின் மீது இருக்கிறதா? லெட்ஸ் அனலைஸ். நாம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நேரம் எடுப்போம். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ராகேலுடைய விக்கிரகம் அவனுக்கு வெட்கத்தை கொண்டு வந்தது. ராகேலுடைய விக்கிரகம் ராகேலுக்கு மாத்திரமில்லை, யாக்கோபுக்கும் பயத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்க விக்கிரகத்தை நாம் கலைத்து போடுவோம்.
என்ன வேணா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இடத்துல விக்கிரகம் இல்லை பிரதர், நான் அந்த தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். விக்கிரகத்தை வணங்குறது மாத்திரம்தான் விக்கிரகம் கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் மனுஷனுக்கோ மனுஷிக்கோ அல்லது மொபைல் ஃபோனுக்கோ டிவிக்கோ எதுக்காவது கொடுத்தா அது கூட விக்கிரகம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் அநேகரோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேப்ரோஷியாந்தரகதரமாஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏலேரோடோ ஷியாந்தா ரபா சேகே லேராஷ் லேஹதுரா மஹந்தரோஷ் கே லே பிரஹாதோஷ் ரஹாது ஷெபே லேஹந்தரோஷ். Thank you Lord, thank you Jesus. அநேகருடைய இருதயத்திலே உண்மையாய் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறதை உணர முடிகிறது. நீங்கள் மாறணும் நினைக்கும் போது மாற முடியல. ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா, என்னை நேசிக்கிற உமக்கு நான் ஏதாவது செய்யணும், என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்களே நான் உமக்கு ஏதாவது திருப்பியும் செய்யணும் அப்படி நாம் நினைத்தால், அப்படி ஒருவேளை நாம் நினைத்தால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருக்கு வெகுமதியாக அவரை நாம் இருதயத்திலே முதன்மையாக வைக்க வேண்டும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு, உங்களுக்கு வர வேண்டியதான வெற்றி, உங்களுக்கு வர வேண்டிய கனம் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், ஏதோ ஒரு விக்கிரகத்தினுடைய வாசனை, ஏதோ ஒரு விக்கிரகத்தினுடைய ஒரு காற்று வீசி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டில், உங்களுடைய இருதயத்தில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் சுத்திகரிக்க ஆரம்பிங்க. வேதத்திலே பக்தனாகிய யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபு அதிகாலை 4 மணிக்கு எழுந்து அதிகாலமே எழுந்து தன்னுடைய பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவன் பாவ மன்னிப்புக்கு பலி செலுத்துகிறார். பக்தன் யோபு வாழ்க்கையிலே பிள்ளைகள் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நான் பிரிந்து விடுவேனோ என்று சொல்லி பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா யோபுவை போல? இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேனா யோபுவை போல என்று நான் பார்க்க வேண்டும். யோபு அதிகாலமே எழுந்து தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறார். யோபுக்கு 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்காக யோபு பலி செலுத்துகிறார். இன்னைக்கு நான் பலி செலுத்த தேவையில்லை, ஆடை வெட்ட தேவையில்லை, மாடை வெட்ட தேவையில்லை, எந்த ரத்தத்தையும் சிந்த தேவையில்லை. பாவத்திற்காக நமக்காக கிருபாதர பலியாக ஒருவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை முழுவதுமாக சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கூட ஆண்டவரே ரத்தத்தால் கழுவும் என்று சொல்லி போய் காத்திருக்க முடியவில்லை. ஒரு ஆடையும் மாடையும் வெட்டுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஈஸி கிடையாது. யோபு ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறார். எப்பொழுதுதான் ஃபெஸ்டிவல் நடக்குதோ, அப்பெல்லாம் பண்டிகை நடக்குதோ, யோபு பெரிய பணக்காரராக இருக்கிறார். தினந்தோறும் பண்டிகை தான் அவங்க வீட்டில். யோபு ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறார். தன்னுடைய பிள்ளைகள் ஏதோ பாவம் செஞ்சிட்டாங்களா, தெரியாம கூட கர்த்தரை தூஷித்திருப்பாங்களோ, இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே என் பிள்ளைகள் தெரியாம அல்லது தெரிந்தோ ஏதோ ஒரு பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்காங்க, ஆண்டவரே அவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லி ஜெபிக்கிறீங்களா? இல்லை, இதே ஒரு ஆடை வெட்ட சொல்லுங்க, ஒரு கோழியை வெட்ட சொல்லுங்க, நாம் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது ஆபத்தில் என்னை கூப்பிட்டு நான் விடுவிப்பேன்னு சொல்றாரு. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் விடுவிப்பார். உலையான சேற்றில் விழுந்துட்டோமா, ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை சுத்திகரிங்க, என் பிள்ளையை சுத்திகரிங்க, என் மனைவியை சுத்திகரிங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் விடுதலையாக்க உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க, மனைவிக்காக ஜெபியுங்க.
கர்த்தர் உங்களை மாத்திரம் அவர் தெரிந்தெடுக்கவில்லை, உங்கள் குடும்பத்தையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நீங்க கார்டியனா இருக்கிறீங்க. யூ ஆர் அ கார்டியன். நீங்க இந்த பூமியில வேணா தாய் தகப்பனா இருக்கலாம், ஆனா நீங்க அவர்களை பராமரிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக, கர்த்தருடைய வழிகளை போதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்க கார்டியனா இருக்கிறீங்க. நீங்க வயதாகி 100 வயது கழித்து இந்த பூமியை விட்டு போகும் பொழுது உங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறது யார் பார்த்துப்பா? கர்த்தர் தான் பார்த்துப்பார். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை சொல்லுவதற்கு நீங்களும் உங்கள் கணவரும் அதற்கு நேரம் எடுக்க வேண்டும். டேக் யுவர் டைம் அண்ட் டீச் த பைபிள், டீச் த வேஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வழிகளை குறித்து போதிங்க. பிள்ளை வாலிப வயசை தாண்டறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வழிகளை குறித்து போதிக்கணும். நேற்றைய தினத்தில் கீழ்கட்டளை என்னும் ஒரு பகுதி, சென்னையில் ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதியில் பிரைஸ் அசம்பிளிஸ் சர்ச் என்கிற சபையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுப்பதற்காக போயிருந்தேன். ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தாங்க. மெசேஜ் கொடுப்பதற்கு முன்பாக அந்த போதகர் சொன்னாங்க, இந்த வாரத்தில் மனப்பாட வசனம் படித்தவர்களாம் முன்பாக வந்து சொல்லுங்க என்று சொல்லி. ஒரு 12 வயதிற்கும் கீழே இருக்கிற பிள்ளைகள் வந்து மனப்பாட வசனம் ஒரு 6 வசனம் ஒப்பிக்கிறாங்க. அந்த வாரத்துக்குரிய மனப்பாட வசனம் 6 வசனத்தை ஒப்பித்து விட்டு நானும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அதற்கு பிறகு ஒரு வயசான ஒரு பாட்டி, அவருடைய வயது நான் பின்பாக கேட்டேன், ஆச்சரியமாக இருந்தது. 81 வயது ஒரு பாட்டி வந்து மனப்பாட வசனத்தை ஒப்பிக்கிறாங்க. 81 இயர்ஸ் அந்த பாட்டிக்கு. ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் மனப்பாடம் செய்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை மனப்பாடம் செய்து ஒரு குழந்தையை போல எல்லாருக்கும் முன்பாக அதை ரிசைட் அதை ஒப்பிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, வசனத்தை ஒப்பிக்கலாம். ஆனால் இந்த பாட்டிமாவுக்கு யார் சொல்லிக் கொடுக்க, இல்லை யார் படிக்க சொல்கிறா? 81 வயதில் யாராவது உட்காந்து மனப்பாட வசனம் படிச்சுட்டு இருப்பாங்களா? சபை முடிந்து விட்டது. பாஸ்டருடைய வீட்டில் நான் ரிசப்ஷனில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த பாட்டிமா சொன்னாங்க, பிரதர், என்னுடைய பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படலை. நான் என் பிள்ளை வீட்டில் தான் இருக்கிறேன். என்னுடைய பையன் பயங்கரமாக விக்கிரகத்தை ஆராதிக்கிறான். தினந்தோறும் 2 மணி நேரம் விக்கிரகத்திற்கு அவன் பூஜை பண்ணுறான். மணி அடித்து அவங்க பூஜை பண்ணுறாங்க. என்னால் தாங்க முடியல. எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூமில் நான் இருக்கலான்னு பார்த்தா அந்த ரூம்குள்ளேயும் வந்து பூஜை பண்ணுறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது பிரதர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அந்த பாட்டிமாவுடைய வயது 81. தன்னுடைய பிள்ளைகளுக்காக 81 வயதிலும் அவங்க பாரப்படுறாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பலத்தினால நீங்கள் பிள்ளைகளை இந்த பூமியில கொண்டு வரல. கர்த்தர் கொடுக்கிற ஈவு. பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட்ஸ். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் பறந்து போகும். The secret for a blessed life is the word of the Lord and the relationship with the Lord Jesus. கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருப்பதையும் தேவ வசனத்தையும் இருதயத்திலே வைக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை இருதயத்திலே வைத்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒருவேளை உங்களுக்கு 50 வயது இருக்கலாம், 60 வயது இருக்கலாம், 30 வயது இருக்கலாம், 40 வயது இருக்கலாம். ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கார் மாத்திரம் பாருங்க. there is no shortcut. இந்த தீர்க்கதரிசி கிட்ட போனால் ஜெபிச்சா நமக்கு சரியாயிரும், இந்த தீர்க்கதரிசியை பார்த்தா நமக்கு அது சரியாயிரும், இது சரியாயிரும். இல்லை, அவர் ஜெபிச்ச உடனே நமக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அந்த அற்புதம் உங்களுக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்காக பாதுகாக்க வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அது கேட்கப்படுகிறது. ஆனாலும் அற்புதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்களிடத்தில் பாதுகாப்பு இல்லையே. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க தலைமையில கை வச்சு ஜெபிக்கிறாங்க. ஆனா எங்க போகுது அந்த ஆசீர்வாதம்? ஏன் அந்த ஆசீர்வாதம் பலிக்கவில்லை?
அதை பாதுகாப்பதற்கான காரியம் நமக்குள்ள இல்லை. நம்முடைய இருதயத்தில் விக்கிரகம் அதை விழுங்கி போடுகிறது. அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டு நமக்கு வெறும் பிரச்சனையை தான் கொடுக்குது. How many of you agree? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் புரிகிறது? ஆசீர்வாதம் உங்களுக்கு வருது, ஆனா ஆசீர்வாதத்தை யாரோ ஒருவன் எடுத்துக்கொண்டு போகிறான். The blessings you are receiving, but you are not able to enjoy the blessing. நீங்க பல மைல் தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு ஜெபிச்சுட்டு வரீங்க, ஒப்பு கொடுத்துட்டு வரீங்க கர்த்தருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா blessings இல்லை. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமான காரியத்தை குறித்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்திருக்கிறார், டீச் பண்ணியிருக்கிறாரு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த வார்த்தைகளை கர்த்தர் அநேகருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் இது வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட போகிறது. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாத வாய்க்காலை உண்டு பண்ண போகிறது. You will not be a failure anymore. You will be a successful man. You will be a successful woman. நீங்கள் எப்பொழுதும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுவீங்க. வேதம் சொல்கிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர் வெட்கப்பட்டு போவார்கள். There is no reason for doing these things, but we still tend to do these things. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோம். அது பெயர் துரோகம். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாமா? கேன் வி ப்ரே? நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொன்ன ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட கர்த்தர் பேசினார். நான் உங்களுக்கு மாத்திரம் இந்த வார்த்தையை கொடுக்கல, ஆவியானவர் எனக்கும் அதை கொடுக்கிறார். The Holy Spirit is teaching me also. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. Thank you Jesus. Thank you Lord. Take time. ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் இப்பொழுது. Mighty God, மகிமையுள்ள தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காய் நன்றி. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்யுங்க. Thank you Father. Thank you Lord. ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறார். அநேகருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களால் விட முடியாத அந்த ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னென்ன விக்கிரகங்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்டபனா இருக்கிறதோ உங்க இருதயத்திற்குள்ள, கர்த்தர் இன்றைக்கு உங்களை அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். God is delivering you. பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ராகேலை யாக்கோபு நேசித்தான், ஆனால் ராகேலோ யாக்கோபை நேசிக்காமல் விக்கிரகத்தை நேசித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரே. விக்கிரகத்தின் மீது இருதயம் இருந்தது. ராகேலுடைய விக்கிரகம் யாக்கோபுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தது. ராகேல் விக்கிரகத்தை திருடினதும் அல்லாமல் விக்கிரகத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டாலே. இன்னைக்கு நாங்கள் விக்கிரகத்தை முதலாவது பக்கத்தில் வைத்துக் கொண்டோம். இன்னைக்கு இருதயத்துக்குள்ள வைத்து விக்கிரகம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதே. இன்னைக்கு என் குடும்பத்தில் பலவித பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. காரணம் இந்த விக்கிரகம் தான் என்பதை நான் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்பதற்கு எனக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி. யோபுவை போல் அதிகாலமே எழுந்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறதான ஒரு கிருபையை கொடுப்பீராக. பிள்ளைகள் ஏதாவது தூஷணமாகவும் பாவமான காரியத்தை செய்திருந்தால் மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக திறப்பில் நிற்பதற்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு நீர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து பேசினதற்காக நன்றி. இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு பேசினார். நான் மாற ஆசைப்படுகிறேன். I am not able to do this, but still I want to live a life which pleases the Lord என்று முயற்சி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். I pray for my brothers and sisters who are listening this message.
என் சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐ ப்ரே ஃபார் தெம். யோபுவை போல நான் ஜெபிக்கிறேன் அவர்களுக்காக. லார்ட் ஃபர்கிவ் தெம். அவர்களை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னித்தது போல, நான் செய்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தது போல அவருடைய அக்கிரமங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும். அவர்கள் உமக்கு முன்பாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்வீராக. Give them the grace, give them the strength to overcome the enemy's evil ways. பிள்ளைகள் நிமித்தமாக சோர்ந்து போகிறார்கள், சரீரத்தில் பலவீன நிமித்தமாக சோர்ந்து போகிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிற ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருந்துச்சு? நேற்று தினத்தில் சில பேர் கேட்டீங்க, பிரதர் கண்டினியூ பண்ணுங்கள், we want to listen more, இன்னும் எங்களுக்கு அதை பற்றின செய்தி எங்களுக்கு வேணும் என்று சொல்லி கேட்டீங்க. அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் இந்த காரியங்களை ஆவியானவர் நமக்கு போதித்திருக்கிறார். God bless you. கேட்ட நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டீங்களா? யார் யாரெல்லாம் இதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்களோ அதில் நீங்கள் blessings நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். I strongly believe you will gonna implement this. இதை நீங்கள் செய்ய போகிறீங்க நான் நம்புகிறேன். விக்கிரகங்களை அகற்றி விட்டு கர்த்தருக்காக பாளையத்தை சுத்திகரிக்க போகிறீங்க. God is good. கர்த்தர் நல்லவர். Hallelujah. God bless you, Sister Mary and Samuel. You have learned a lot. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Sister Rahini Judy, God bless you. Sister Sudha, God bless you. Sister Jerlyn, God bless you. Brother Anthony Lutz, God bless you. Sister Jamuna Hindu, Sister Jocelyn, Sister Kamala Suresh, God bless you. Brother David John, the Lord will help you, the Lord will guide you, the Lord will teach you. கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவார். God is good. He will never leave you. He will never forsake you. God is going to restore you everything. Whatever you have lost, நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ எல்லாவற்றையும்